பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் அந்த ஆற்றல் உனக்குள்ளும் இருக்கிறது. நீ வேறு, பிரபஞ்சம் வேறு என்று நினைப்பதுதான் பிரிவின் தொடக்கம். ஒரு பானையை எடுத்துக்கொள்ளுங்கள். பானைக்குள் இருக்கும் காற்று பானைக்கு வெளியே இருக்கும் காற்றிலிருந்து வேறுபட்டதா? பானை இருப்பதால் மட்டும் அதற்குள் இருக்கும் காற்று நான் தனி என்று தோன்றுகிறது. பானை உடைந்துவிட்டால் உள்ளேயும் வெளியேயும் என்று எந்த பிரிவும் இல்லை. அனைத்தும் ஒன்றே. அதேபோல இந்த உடல்தான் நான், இந்த மனம்தான் நான் என்று நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கும் எல்லைகளே அந்த பானை. பானைக்குள் இருக்கும் காற்று பானை வடிவில் இருக்கிறது என்று நினைப்பதே நான் என்ற எண்ணம். பானை வடிவம் மாறலாம், பானை உடையலாம், ஆனால் ஆகாயம் எப்போதும் ஆகாயம்தான். அதுபோல உடலும் மனமும் மாறிக்கொண்டே இருந்தாலும் அவற்றை அறியும் அந்த இருப்பு அதே ஒன்றுதான். நீ பிரபஞ்சத்தில் இருப்பவன் அல்ல, பிரபஞ்சமே உன்னுள் இருப்பதை உணரத் தொடங்கு. அங்கேதான் நான் என்ற எல்லை கரைகிறது. நன்றி.